போடல. நீ திங்கறதெல்லாம் இருக்கட்டே, இங்க பொங்கல் போடல கிங்கல் போடல ஆண்டு விழாங்கறது தெரியாதாக்கே? முன்னாடியே சொல்லிருந்தேன், எங்க அக்கா கடைக்கு ஃபோன் போட்டு சொல்லிருப்பேன்ல, பஸ் ஏறி வந்திருப்பாள்ல. வளவளன்னு பேசுறதெல்லாம் போது, நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிடுவோமா? ஒரு வில்லுப்பாட்டாவே பாடிடுவோமா? அதுக்கு முன்னாடி வில்லுப்பாட்டோட வரலாறு சொல்றேன், கேட்டுக்கோங்க. வில்லுப்பாட்டு என்பது தென் தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலைகளில் தனி சிறப்புடன் திகழும் தமிழர் கலைகளில் ஒன்றாகும். வில்லின் துணை கொண்டு பாடப்படும் பாட்டு வில்லுப்பாட்டு என பெயர் பெற்றது. துணை இசை கருவிகள் பல இருப்பினும் வில்லே முதன்மையானது. துணை இசை கருவிகளாக பயன்படுபவை உடுக்கை, வில்லுக்குடம், தாளம், வீசுகோல், கட்டளை என்பனவாகும். இத்தகைய வில்லுப்பாட்டினை 9ஆம் வகுப்பு பட்டாம்பூச்சி குழு மாணவர்கள் பாடுவதை கேட்டு ரசிப்போமா? அறிமுகப்படுத்த அம்சவேணி. அனைவருக்கும் வணக்கம். முதன்மை பாடகி பிரியதர்ஷினி, துணை பாடகி சர்மிளா, எதிர்பாடகர்கள் அம்சவேணி, சுதிக்ஷா, சஸ்மிதா, வாத்தியம் வாசிப்பவர் கார்த்தி. தண்டனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட தந்தருள்வாய் காலை வானரே. தண்டனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட தந்தருள்வாய் காலை மகளே. தாடவந்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட தந்தருள்வாய் காலை மகளே. தாடவந்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட தந்தருள்வாய் காலை மகளே. கலைமகளுக்கு வணக்கம் சொல்லியாச்சு. ஆமா சொல்லியாச்சு. வந்தவர்களுக்கு வணக்கம் சொல்லவே இல்லையே. சொல்லிடுவோம். வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா. சாப்பிட்டீங்களா? வணக்கம் அம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா. கூடியுள்ள சான்றோருக்கும் வணக்கம் ஐயா. இங்கதான் படிக்கிறாங்க பசங்க பிள்ளைங்க. தமிழ் தந்த இங்கதான் படிக்கிறாங்க. வணக்கம் ஐயா. 7th 8th எம்மைகள் ஆசிரியருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. காலை நிகழ்ச்சிக்கு பட்டை கிளப்புறாங்களா இங்கே? காலை நிகழ்ச்சி பயங்கரமாக பண்ணுறாங்க டான்ஸ் எல்லாம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தீங்களா இல்லை? இதுக்கு முன்னாடி யாருன்னா டான்ஸ் பார்த்தீங்களா? பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்து நினைக்கிறேன் ஒரு 2 பேர் பரதநாட்டியம் ஆடினாங்க சூப்பராக. இல்லைங்க நான் ரிலீவ் ஆகிட்டேன். ரிலீவ் ஆகிட்டு வேறு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணேன். பையன் வந்துக்கா வேற பையன் வந்தானுங்களா? ஒல்லியா கருப்பாக இருந்திருப்பேன். நான் இங்கே வந்துட்டேன் போய்க்கிறேன். ரேட்டு நிறைய பக்கம் விசாரிச்சுக்கணும். இப்போ நான் இருந்தால் கூட ஏதோ ரேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுப்பேன். ஆனால் எதுக்குன்னா நான் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கிறேன். நான் புதுசு அந்த பையன் அடித்து பேச மாட்டேன். கேட்டங்களா? வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லியாச்சு. வாசல் நிக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கு 38 ரூபாயிலேருந்து இருக்குது. சொல்லியாச்சு. நான் 38 ரூபாயிலேருந்து கொடுக்குறேன். நாங்கள் இப்போ எவ்வளோ பண்ணாங்க தெரியல. அங்கே போய் 45 சொல்லுவாங்க சொல்ல முடியாது. இங்க எதுக்கு நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் எல்லாரும்? வில்லு எடுத்து வரப்பே தெரியாதா? வில்லுப்பாட்டு தானே. வில்லுப்பாட்டோட வரலாறு சொல்லியாச்சு. சொல்லியாச்சு. வில்லுப்பாட்டு என்னன்னு சொல்லவே இல்லையே. வேற யாருக்காவது வில்லுப்பாட்டுனா தெரியுமா? எனக்கு ஒரு பாட்டு தெரியும். நான் பாட்டா இங்க பாடு பார்க்கலாம். வில்லே 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 ரமா 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 ரமன் கிட்ட வில்ல கேட்டேன். பீமா 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 கிட்ட கதை கிட்டேன். முருக 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 கிட்ட வேல கேட்டேன். ஈச 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 கிட்ட அருள கேட்டேன். உங்க கிட்ட
என் நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்போ அம்பட்டு ருசியா இருக்குமே. நீ எப்ப பாரு சிங்கர்லயே இரு. நீ நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றினா சாப்பிட மாட்டியா, துப்பிடுவியா? அதனாலதான் சொன்னேன் இந்த சோத்து மூட்டை கோஷிங்கெல்லாம் சேர்த்தவனான்னு. கேட்டியா? என்ற தலைவிதி வந்து சேர்ந்துருச்சுங்க. நம்ம தினந்தோறும் பயன்படுத்திட்டு இருக்கோமே அந்த பிளாஸ்டிக் தான் நெகிழின்னு சொல்றோம். ஓ, பிளாஸ்டிக்கா? டீ கடையில் ஒரு வரை பயன்படுத்துகிற நெகிழி கப்பு, ஆமா தினந்தோறும் தண்ணி குடிக்க பயன்படுத்துகிற நெகிழி வாட்டர் பாட்டில், ஆமா தினந்தோறும் பயன்படுத்துகிற நெகிழி பையே. ஆமா. இதையே இப்படி இருக்குது. காலையில பல் விளக்குறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நெகிழி இருக்கிற பிளாஸ்டிக்கா தானே பயன்படுத்துறீங்க. சரி சரி, நம்ம பாத்திரம் கழுவுல இருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் அதைத்தானே பயன்படுத்திட்டு இருக்கோம். என்ன வளவலன்னு பேசிட்டு வாங்க பாட்டுக்குள்ள போலாம். வந்தேன்டா பால்கார, அடடா அந்த மாட்டை கட்டி ஆள போறேன். இப்பெல்லாம் எங்க பால் கொண்டு வராங்க, எல்லாம் பாக்கெட் பால் தானே வாங்குறாங்க. நம்ம 12 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பயன்படுத்திட்டு தூக்கி போடுற நெகிழியை ஆடு மாடு சாப்பிட்டு இறந்து போகுது. அதனாலதான் நிலத்தடி நீர் கூட சேர மாட்டேங்குது. சரி, மண்ணில் தான் மக்காதுன்னு சொல்லிட்டீங்க, தண்ணி ஊற்றி கரைச்சிட வேண்டியது தானே. நல்ல ஐடியாவா இருக்கே. தண்ணிலையும் கரையாது. அப்பனா கடல்ல வலை வீசுனா நெத்திலி கிடைக்காது, நெகிழி தான் கிடைக்குமா? டன் கணக்கா நெகிழினா மீனுங்களுக்கெல்லாம் டன் கணக்கா தான். கடலுக்குள்ள எல்லா உசுரும் மாட்டுக்குன்னு முழுக்கிட்டு தண்டனக்கா தண்டனக்கா மீனுக்கெல்லாம் தண்டனக்கா 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 மீனுக்கெல்லாம் தண்டனக்கா. சரி, தண்ணிலையும் தான் கரையாதுன்னு சொல்லிட்டீங்க, தீயில போட்டு கொளுத்திட வேண்டியது தானே. அதை விட இது செம்ம ஐடியாவா இருக்கே. தீயில கொளுத்தும் போது மைக்ரோ டை ஆக்சைடு காத்துல பரவி நம்ம கேன்சர்லாம் வரும். ஓ, அப்படியா? என்ன கொடுமை சரவணா இது? கண்ணிலேயே தன்னை சுடுக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச நெகிழி நமக்கே தீமையை கொடுக்குது. வாங்க பாட்டுக்குள்ள போலாம். மனசாக்கா மக்களே, எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிக்கலே. மக்காத குப்பைங்க ரோட்டுல, மலைமலையா பூஞ்சிருக்கு நாட்டுல. கூட வழக்கு மாறி வரும் பாதையில் நெகிழி வந்து பூதம் போல நின்னுடும். அதுக்குள்ள முட்டையெல்லாம் வத்திடும். சத்தியமா அத்தனையும் கெட்டுடும். மாடு மாடு தின்னாக்கா போச்சுங்க. அதிகப்பாடு என்னாகும் யோசிங்க. மரமிருந்து வளர்ந்திருந்தா போதுமா? தண்ணி இல்லா பயிர் அங்க விளையுமா? காத்துக்கு பழம் இருக்கு நாட்டுல. பசி இருக்கு கஷ்டம் இருக்கு வீட்டுல. அதுக்கு பை தூக்க, ஐயா பை தூக்க, அம்மா பை தூக்க, மனசாக்கா மக்களே. எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிக்கலே. மக்காத குப்பைங்க ரோட்டுல, மலைமலையா பூஞ்சிருக்கு நாட்டுல. நோவு கண்ட கோழி போல கிடக்கிறோம். பாதி பேரு கேன்சர் வந்து தவிக்கிறோம். நாம வாழும் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சங்க. நம்ம சந்ததி நல்ல பூமி வேணுங்க. அதுக்கு பை தூக்க, ஐயா பை தூக்க, அம்மா பை தூக்க, மனசாக்கா மக்களே. எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிக்கலே. மக்காத குப்பைங்க ரோட்டுல, மலைமலையா பூஞ்சிருக்கு நாட்டுல. சரி, நெகிழி தான் பயன்படுத்த வேணாம்னு சொல்லிட்டீங்க, அது தவிர வேற என்னதான் பயன்படுத்துறது? கோழி பையில பயன்படுத்து, மஞ்சள் பையில பயன்படுத்து, காகித பையை பயன்படுத்து. இதெல்லாம் இவளுக்கு சொன்னா புரியாது, ஒரு பாட்டாவே பாடி. நீங்க கேட்கறதுக்கும் ஒரு வழி இருக்கு. இத சொல்றேன், இத சொல்றேன். நீங்க கேட்கறதுக்கும் வழி இருக்கு. இத சொல்றேன், இத சொல்றேன். மாலையில உணவு வாங்கு, வாங்கு. பையில பொருளை வாங்கு, வாங்கு. இந்தால சில்வர் பாத்திரத்துல தண்ணீர் குடி, தண்ணீர் குடி. அரசாங்கம் சொல்றதை நீயும் கடைபிடிச்சா, கடைபிடிச்சா. நீனும் நாடும் நாமும் பள்ளியில் நலம் பெறுவோம்.
கொடி மட்டும் ஏற்றுவாங்க. கொடி ஏற்றிட்டு இந்த ப்ரைஸு இப்போ கொடுக்க முடியாத நாளைக்கு கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்க முடியலைன்னா அது நாளைக்கு கொடுப்பாங்க. ஆண்டுவிழா அது குடியரசு ப்ரோக்ராமா 2-3 வச்சுருப்பாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆயிருமுங்க நாளைக்கு. அது யாருக்கு வாய்ப்பு இருக்குது. மேடை எப்படி இருந்தாலும் இப்போ எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் போடுவாங்க. மிகச்சிறப்பு. திரைப்பட பின்னணி பாடகர்களுக்கு 2வது பரிசு தான். இவங்களுக்கு தான் முதல் பரிசு. 5 பொண்ணு பாடுறாங்க. அப்படியே பிசகாம ஒரே மாதிரி அப்படியே பாடிட்டு இருக்காங்க. அதனால தான் சொன்ன திரைப்பட பாடகர்களுக்கு பின்னணி பாடகர்களுக்கு 2ஆம் பரிசு தான் கொடுக்கணும். இவங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுக்கணும். அந்த அளவுக்கு பாடியிருக்காங்க. ரொம்ப